தனுஷ் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்ன ஹீரோயின் சினிமால வெள்ளைத்தோல் நடிகர்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்குமா? தனுஷ் அவர்களோட நெக்ஸ்ட் மூவியான காராவுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ராயன் குபேரா அப்படின்ட்டு தனுஷ் பிஸியாவே இருந்தாலும் இந்த கரா மேல ஒரு சிறப்பான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா, இந்த மூவிய போர் தொழில் மூவியோட டைரக்டரான விக்னேஷ் ராஜா தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. ஒரு சீட்டஸ் த்ரில்லர் கொடுத்த டைரக்டர் தனுஷை வச்சு என்னதான் பண்ண போறாரு அப்படின்ட்டு ரொம்பவே ஈகரா எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல பிரேமலு ஜனநாயகன் நடிச்ச நம்ம அமிதாப் பச்சன் தான் தனுஷ் அவர்களுக்கு ஜோடியாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்பவே பிஸி ஆக்ட்ரஸா இருக்கிற நம்ம அமிதாவை ஒரு கிராமத்து பொண்ணு ரோல்ல நடிக்க வச்சிருக்காரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய விமர்சனமே போய்கிட்டு இருக்குது. இதுதான் இப்போ பேசும் பொருளாவே மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடிதான் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்த பைசன் மூவில என்னதான் அனுபமா பரமேஸ்வர் ஒரு நல்ல ஃபேரான ஹீரோயினா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல டார்க்கான மேக்கப் போட்டு தான் நடிக்க வச்சிருந்தாங்க. அதுக்கே நெட்டிசன்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபேரான பொண்ணுக்கு இப்படி டார்க்கான மேக்கப் போட்டு காட்டுறதுக்கு எவ்வளவோ டார்க்கான பொண்ணுங்க வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சினிமால பொண்ணுங்கனாலே ஃபேர் ஸ்கின் மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்குமா, நேச்சுரலா டார்க் ஸ்கின்னா இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஏன் ஹீரோயின் சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ட்டு நெட்டிசன்கள்லாம் சோசியல் மீடியால சரமாரியா கேள்வி கேட்டு மாரி செல்வராஜ் சர்ச்சையில சிக்க வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப அதே மாதிரி கரா மூவியோட டைரக்டரான விக்னேஷ் அவர்களும் அதே சர்ச்சையில சிக்கிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அமிதாவுக்கு மேக்கப் போட்டு கருப்பா காட்டுறது தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் டைரக்டர் விக்னேஷ் ராஜா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த ரோலுக்கு முதல்ல 3BHK மயிலாட் போன்ற படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் சைத்ராஜே ஆச்சார தான் நடிக்க வைக்க நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து நாங்க கதை சொல்லும் போது அவங்க இந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க மமிதாவை இந்த ரோலுக்கு சூட் ஆகுமா அப்படின்ட்டு போய் கேட்டோம். ஆனா ஆல்ரெடி ஜனநாயகன் நடிச்சிட்டு ரொம்பவே பிஸியா இருந்த மமிதா இந்த ரோலுக்கு நடிப்பாங்களா அப்படின்ட்டு டவுட்டும் இருந்துச்சு. அவங்க கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நாங்களே ஒரு முடிவும் பண்ணிட்டோம். ஆனா டக்குன்னு அவங்க ஓகே சொன்னது எங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அப்படிதான் மமிதா இந்த ரோல்குள்ள வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் விக்னேஷ் ராஜா சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் ஓகே தான். ஆனா டஸ்கி ஸ்கின்ல எவ்வளவோ பேர் டேலண்டோட வாய்ப்பு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கப்போ டைரக்டர்ஸ் எல்லாருமே ஃபேர் ஸ்கின் ஹீரோயினையே அப்ரோச் பண்றது ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படின்ட்டு சோசியல் மீடியால நெட்டிசன்கள் பேசிட்டு தான் வராங்க. சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு அப்டேட் சந்திக்கலாம். பை.